ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி. இன்றைக்கி ஒரு அதிசயம் நடந்தது, அதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த ஒரு அதிசயம் அப்படிங்கிறது எனக்கு எதனால் அதிசயமாக ஆச்சு அப்படிங்கிறதையும் நான் பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா இதை நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு பிடிச்சவங்க சொல்லும்போது இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இன்றைக்கி செவ்வாய் ஓரையில் நான் வீட்டில் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகருக்கு நல்ல வழிபாடு பூஜைகள் எல்லாத்தையும் செஞ்சு வேலாபிஷேகம்லாம் செஞ்சு நல்லா பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் எங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு வர ஸ்கூல் போயிருந்தேங்க. ஸ்கூல் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா வழியில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா சாமியும் நல்லா பார்த்தேன். குரு பகவான், வாராகியம்மன், பைரவர், அப்புறம் முருகப்பெருமான், துர்கையம்மன் இப்படின்னு எல்லாரும் இருக்காங்க பிள்ளையார் கோவிலில். அங்கே எல்லாரையும் நல்லா பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பலான்னு வரும்போது எல்லாரும் மீன்ஸ் ஒரு 2 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கந்தசஷ்டி படிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம காதால் கேட்டாலே நல்லது, எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டாச்சேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், உட்காந்து நான் பாட்டு கேட்குறதுக்காக தான் உட்காந்தேன். ஆனால் அந்த 2 அம்மாவில் ஒருத்தவங்க என்கிட்ட புக்கு கொடுத்துட்டாங்க. இந்தம்மா நீ படி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு புக்கை கொடுத்துட்டு அவங்க இன்னொரு புக்கு எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் 3 பேருமா சேர்ந்து படித்தோம். அந்த கந்தசஷ்டி ஃபுல்லாகவே முடிச்சுட்டு நான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கந்தசஷ்டி முடிச்சிட்ட பிறகு வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா அப்படின்னு அவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் கூட கோரஸாக சொல்லிவிட்டு கிளம்பலான்னும் போது, நில்லுமா அப்படின்னு என் காலை பிடிச்சி அழுத்திட்டு இன்னும் ஒரு பாடல் ஒரு 5 நிமிஷம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச குமாரஸ்தவம் பாடினோடனே அதையும் நாங்கள் பாடி முடித்த பிறகு கடைசியாக நான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சேன். அப்போ அந்த அம்மா என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, உன்னோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குமா, அடுத்த வாரமும் வா நம்ம பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கூல் டேஸ்லேருந்து காலேஜ்லேருந்து நிறைய பேர் உண்மையாகவும் சொல்லியிருப்பாங்க, பொய்யாகவும் சொல்லியிருக்கலாம். அது எனக்கு என்னன்னு தெரியாது. ஆக்சுவலி இதெல்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு முருகரோட பாடல்களை பாடி அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முருகருடைய பக்தராக இருக்கக்கூடியவங்க சொன்னது எனக்கு முருகரே சொன்ன மாதிரி இருந்தது. ரொம்ப திருப்தியாக இருந்தது. எதுக்காக அப்படின்னா, நாம் மனசார ஒருத்தரை நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம எங்கே போனாலும் நம்மளை தொடர்வாங்க அப்படிங்கிறது உண்மைங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. பாய்.